ஃப்ரீயா கிச்சனில் இன்றைக்கி முட்டை மசாலா குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு முன்னாடி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 50 கிராம் பொட்டுக்கல்லை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 50 கிராம், தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு, இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பொட்டுக்கல்லையை பவுட்ரு பண்ணதை எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு தட்டில் ஊற்றி நல்லா கலந்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு ரெடி பண்ணால் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கணும். 2 தக்காளி பழம், சின்ன வெங்காயம், மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து வெந்தயம், ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து காய் போட்டும் செய்யலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது நல்லா வெந்த உடனே இதுக்கு அரை முடியில் பாதி அளவு தேங்காய் எடுத்து அதையே நல்லா ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே நம்ம இப்போ முட்டை மசாலா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அதை எடுத்து நம்ம தேவைப்படுற அளவு பீஸை போட்டு பாதி வந்து குழம்புல சேர்த்துட்டு, குழம்புல சேர்க்காம கூட குழந்தைங்களுக்குலாம் காரம் இல்லாமல் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.